இன்றைக்கு அவருடைய பேச்சு உண்மையிலேயே என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியை தருது. அதாவது அரசியல்வாதிகள் எனக்கு பேச்சு கேட்டு 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 புளிச்சு போன இந்த நாட்டில் ஒரு உள்ளத்திலேருந்து பேசுகிற மனுஷனை பார்க்குறேன். இந்த நாட்டையே மாற்றணும் அப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி நான் சொல்வது ஒரு உண்மையிலேயே நான் ஒரு விஜயனுடைய தலைவருடைய ஃபேன் ஆகிட்டேன். விஜய இன்னைக்கு அவர் தமிழகத்தின் எதிர்காலமாக பார்க்கப்படுகிறார். நான் சொன்னது மக்களும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்ன சொன்னதையும் எம்ஜிஆர் மாதிரி இல்லைன்றதை மக்கள் கேட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி இருப்பார். இவர் இதே மாதிரி இந்த ஆட்சியை தமிழகத்தில் செய்து அவருடைய கட்சியின் பெயரான வெற்றி கழகம் மாதிரி வெற்றியை நாட்டினால் அவர் இந்தியாவிற்கே ஒரு பெரிய பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, டேய் என் பேரை சொல்டா, உங்க அண்ணன் சொன்னான்னு சொல்றா, துட்டு கொடுக்காதரா, உன் தம்பி சொன்னான்னு சொல்றா, கூட விஜய் சொன்னார்னு சொல்றா, நான் தான் சொல்ல போறேன். ஏன்னா அவர் எனக்கு அண்ணன் இல்லை, என் தம்பியாக இருக்கலாம். விஜய் என்ற எனது முதல்வர் சொன்னார், நான் தைரியமா சொல்லணும்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட யாராவது லஞ்சம் ஏதாவது கேட்டாங்கன்னா கொடுக்க முடியாது சொல்லுங்க, நான் இருக்கேன் உங்களோட. அப்படியே யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா, இது எங்க மகன், எங்க புள்ள, எங்க அண்ணன், எங்க தம்பி, எங்க விஜய், எங்க விஜயோட ஆட்சின்னு ஸ்ட்ராங்கா சொல்லுங்க. தயவு செஞ்சு கேட்குறேன், அனைவரையும் கேட்குறேன், எப்படியெல்லாம் நீங்கள் இந்த கட்சியில் சேரணும் இல்லை வேணாங்கிறது இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு நான் தமிழ்நாட்டையே மாற்ற போகிறேன்னு, நான் இந்தியாவே மாற்றுவார்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து நடத்தினா அதுக்கு நம்ம எல்லாரும் கை கொடுக்கறது நம்ம கடமை. இது மாதிரி ஒருத்தன் இதான் சொன்ன விடுதலை போராட்டத்தில் யாரும் எதிர்பார்த்து வரல, இவர் செய்கிறார்ல, எப்படியோ அங்கே வந்துட்டார். அது பெரிய இறைவனுடைய அருள் தான். அவர் செஞ்சது மட்டும் இல்லை, இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் காலத்தின் கட்டாயம். லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு மாநிலம் தமிழ்நாடாக உருவாகி அது அப்படியே நாடு முழுவதும் பரவதற்கு இந்த ஆட்சி உறுதுணையாக இருக்கும்ங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கு. இந்த கட்சியினுடைய கொள்கை என்னன்னா, மக்களாலான மக்களுக்காக மக்களுடைய அரசாங்கமாக இந்த கட்சி திகழும். இந்த கட்சி அப்படிதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அமெரிக்கை நாராயணன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் ஸ்டூடியோலேயே முதல் முறையாக சந்திப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி சார். சார், கரூர் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுக்கு ஒரு வலியையும் வேதனையும் தரக்கூடிய இடமாக பார்க்கப்படுகிறது. முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் இன்று கரூருக்கு செல்லும்போது கூட ஒரு டார்க் கலர் ஷர்ட் அதுதான் போட்டு போனார். யூஸ்வலாக அரசியல்வாதிகள் அணியக்கூடிய அந்த வெள்ளை நிற உடையை தவிர்த்து ஒரு கருப்பு வண்ணத்தில் ஒரு உடையை அணிந்து சென்றார். அவருடைய மனவேதனையும் வருத்தத்தையும் அது ஒரு வகையில் காட்டக்கூடியதாக இருந்தாலும், அவருடைய பேச்சு இன்றைக்கி ஒரு வெளுப்பை கொடுத்த மாதிரி ஒரு அருமையான பேச்சாக பார்க்கப்படுகிறது. அந்த கரூர் மக்கள் மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுக்கே ஒரு செய்தியை கொடுக்கக்கூடிய அளவில் அன்றைக்கி பேசியிருக்காரு. அவருடைய பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு சி. இன்றைக்கி நான் இது வரைக்கும் நான் உண்மையிலேயே விஜய் என்ற நடிகருடைய ஃபேன் இல்லை, அது தெளிவாக இருக்கும். நான் அவருடைய ஒரு சில மூவிகள் பார்த்துருக்கேன், மகிழ்ச்சி நல்லாயிருக்கும். பட் ஐ குட் நாட் கனெக்ட். ஓகே, மேபி த ஏஜ் டிஃப்ரென்ஸ், வாட் எவர் இட் இஸ். அவருடைய இது பூரா ஒரு வாலிப நண்பர்களுக்கும் நண்பிகளுக்குமான இதுவாக இருந்தது. பட் அவர் ஒரு அரசியல்வாதியாக எலெக்ஷனுக்கு முன்ன பேசச்சு நான் விஜய் என்ற வருங்கால தலைவருக்கான நற்பண்புகள் உள்ளவர் இருப்பாரான்னு கவனிக்க ஆரம்பித்தேன். அது ஒரு வருஷத்துக்கு முன்னே நான் பார்த்தேன். அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவர் சொன்னார் கூட்டணி ஆட்சின்னாரு. அப்போ நான் கவனித்தேன். நான் இன்னொரு வேறு கட்சியில் இருந்தப்போ அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி நல்ல இதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல இருக்குன்னு. அது கடந்த காலம். அப்புறம் இந்த எலெக்ஷன் கிட்ட வரச்சே நான் சொன்னேன்,
இவர் ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல் தலைவராக உருவாகிறத பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன், இவர் எம்ஜிஆர் அளவுக்கு பாப்புலராக இருக்காரு. எலெக்ஷன் வெற்றி பெற்ற பிறகு அமைதியாக வேலையை ஆரம்பிக்குச்சு. நான் சொன்னேன், இவர் ஒரு எம்ஜிஆராக மட்டும் அதை ப்ரூவ் பண்ணிட்டார். ஆனால் ஒரு ஜெயலலிதாவும் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருப்பார்னு சொன்னேன். அது ஒன்றும் கேட்டால் உங்கள் சேனலில் ஒரு 50 லட்சம் மக்களுக்கு 55 வியூவர்ஸ் இருக்கு. இன்றைக்கு அவருடைய பேச்சு உண்மையிலேயே என்னை போன்றவர்களுக்கு ஒரு பெரிய எழுச்சியை தருது. அதாவது அரசியல்வாதிகள் எனக்கு பேச்சு கேட்டு 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 புளிச்சு போன இந்த நாட்டில் ஒரு உள்ளத்திலேருந்து பேசுகிற மனுஷனை பார்க்குறேன். இந்த நாட்டையே மாற்றணும் அப்படின்னு பார்க்குறேன். இன்றைக்கி நான் சொல்வது ஒரு உண்மையிலேயே நான் ஒரு விஜயனுடைய நடிகர் இல்லை. விஜய் என்ற நாட்டிற்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று சேவை மனப்பான்மையுடன் வந்துள்ள ஒரு தலைவருடைய ஃபேன் ஆயிட்டேன். இது வரைக்கும் நான் ராஜீவ்காந்தி அப்படி பார்த்துருக்கேன். ஆனால் ராஜீவ்காந்தியோடைய ஃபேனாக நான் பார்க்கல. அவர் நாட்டுக்கு நல்லது செய்தாங்க. இன்னைக்கு விஜயோடைய நான் இந்த மாதிரி பேச சில நேரம் நினைக்கிறேன், என்ன மாதிரி ஆளுங்க ஒரு 37 வருடம் அரசியல் இருப்போம். நான் அப்படி ஒன்றும் பெரிய எக்ஸைட்டடாக சில விஷயங்கள் நான் பேசினது கிடையாது. என்ன ஒரு ஃபேன் ஆக்கின இந்த முதல்வர் பேச்சு இதயத்திலேருந்து வந்தது. தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களினுடைய இதயத்தை பாதிக்கிறது. இவர் ஒரு சிறந்த பேச்சாளர்ன்றது காரணத்துக்காக நான் சொல்ல. ஏன்னா இன்னைக்கு இந்தியாவும் பூரா பேச்சால கவரக்கூடிய, உலகமே வேந்து பார்க்கக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கார், தலைவர். அவர் சிறந்த பேச்சாளர். எனக்கு இந்தியே தெரியாது. அப்போ கூட அவர் என்ன பேசுறாருன்னு புரிஞ்சிக்க முடியுது. ஓகே, அவருடைய இது புரியுது. ஐ திங்க் நான் 37 வருஷம் அரசியல் இருக்கேன். அரசியல் தலைவர்களில் ஒரு இந்தி தெரியாதவனையும் பேசி வாஜ்பாய் சிறந்த பேச்சாளர்னு சொல்லுவாங்க. அவரை விட சிறந்த பேச்சு. ஆனால் அவரை ஒரு கட்சி தலைவராகவும் ஒரு அரசியல் தலைவராகவும் பிரதமராகவும் பார்த்தோன்னா, விஜய இன்னைக்கு அவர் தமிழகத்தின் எதிர்காலமாக பார்க்கப்படுகிறார். நான் சொல்கிறேன், நான் சொன்னது மக்களும் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் முன்ன சொன்னதையும் எம்ஜிஆர் மாதிரி இல்லைன்றதை மக்கள் கேட்டாங்க. ஜெயலலிதா மாதிரி இருப்பாங்க. இவர் இதே மாதிரி இந்த ஆட்சியை தமிழகத்தில் செய்து அவருடைய கட்சியின் பெயரான வெற்றி கழகம் மாதிரி வெற்றியை நாட்டினால் அவர் இந்தியாவிற்கே ஒரு பெரிய பதவியில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், நீங்கள் குறிப்பிடும்போது சொன்னீங்க அவருடைய பேச்சை ரொம்ப பிரமிப்பாக கவனித்து அவருடைய ரசிகனாக ஆகிட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்கள் அந்த பேச்சில் ஒரு இம்பேக்ட் இருந்துச்சுன்னு சொல்கிறீங்க. எனக்கு இருந்தது. உங்களுக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு தேவையான ஒரு பேச்சோ ஒரு நடையோ ஒரு இதோ இல்லாமல் அவர் சினிமாத்தனமாக செயல்படுறார் அப்படின்னு தான் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. அவருடைய பேச்சு என்ன சட்டசபையை கூட ஒரு சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிகள்லாம் குற்றச்சாட்டு சொல்றாங்க. ஆனால் நீங்கள் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்படிங்கிறீங்களா? என்ன காரணத்தில்? நடிகனாக இருந்ததால் அவர் இம்ப்ரெஸ் பண்ணலை. நடிகனாக என்னை இம்ப்ரெஸ் பண்ண முடியாது. நான் சிவாஜியை பார்த்தவன். சிவாஜி கூட நான் ரசிகனாக இருந்ததில்லை. ஆனால் அவர் நடிப்பை பார்த்து உயர்ந்தவன். இன்றைய உலக தலைவர்களில் சிறந்த நடிக்கக்கூடிய திறமை உள்ள பல தலைவர்களை பார்த்துருக்கோம். பேரை சொல்ல வேணாம். விஜய் என்பத தமிழக முதல்வரை நான் நடிகராக பார்க்கவில்லை. இந்த மக்களுக்கு ஒரு என்ன வந்தாலும் நான் நல்லது செஞ்சிருவேன்டா. இதில் தொடர்ந்து இன்னைக்கு என்னன்னா, டேய் என் பேரை சொல்டா, உங்கள் அண்ணன் சொன்னான்னு சொல்டா, துட்டு கொடுக்காதரா, உன் தம்பி சொன்னான்னு சொல்டா, கூட விஜய் சொன்னார்னு சொல்டா, நான் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அவர் எனக்கு அண்ணன் இல்லை, என் தம்பியாக இருக்கலாம். விஜய் என்ற எனது முதல்வர் சொன்னார், நான் தைரியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்கடான்னு. இன்னைக்கு நேற்று நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன், நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல. அதில் ஒரு கிராமத்தில் ஒரு கிராம அதிகாரியை 10 பேர் சுற்றி நின்றுக்கிறாங்க. நீ இந்த ஆள்கிட்ட துட்டு வாங்கின, இந்த ஆள்கிட்ட துட்டு வாங்கி பப்ளிக்காக ஒரு டிவியில் வந்திருந்தது. அதை எடுத்து போட்டேன். இதை எல்லா மக்களும் கேட்க ஆரம்பிக்கணும், பப்ளிக்காக கேட்க ஆரம்பிக்கணும். கேட்டு அசிங்கப்படுத்தணும் அந்த அரசியல்வாதிகளையும் அதிகாரிகளையும், யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறானோ அப்படின்னு போட்டிருந்தேன்.
இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்படுத்துகிற இன்னைக்கு 1000 பேர் பேசலாம். நான் அரசியல் 37 வருஷம் இருக்கு, நாட்டையே மாற்றணும்னு வந்தேன், தோத்து போயிட்டு இருந்தேன். 37 வருஷம் நான் ஒன்றும் பெருசாக சாதிச்சு இல்லை. ஆனால் இந்த மனுஷன் சாதிச்சிருக்காரு. இந்த சாதிக்கிற மனுஷன் கூட நல்லவர்கள் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். இப்போது எல்லா அலுவலகத்திலையும் பெரும்பாலான அலுவலகங்களில் லஞ்சம் இல்லாமல் போயிடுச்சு, நாங்கள் அந்த லஞ்சத்தை ஒழிச்சிட்டோம். அது பெரும்பாலானதுன்னு சொல்ல, எல்லா இடத்துலையும் இல்லைன்னு சொன்னார். கொஞ்சம் ஐ திங்க் இது அன் எக்ஸாஜரேஷன் நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட முன்னே சொல்லியிருக்கேன், திஸ் டூ வில் கம் டு பாஸ். உண்மையை சொல்லக்கூடியவர்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். பெருமளவில் குறைஞ்சிருக்கு. நான் ஒரு போலீஸ்காரர்கிட்ட பேசினேன், இடம் கூட சொல்லலாம், பெசனரில் ஒரு இடத்துல பேசினேன். அவர்கிட்ட முதல்ல அவருக்கு என்ன யாருன்னு தெரியாது, எப்படிங்க இருக்குன்னு. அப்புறம் எப்படிங்க போலீஸ் இருக்குன்னு. சார் இப்போ வாங்கிறதுக்கு பயப்படுறாங்க சார் ஒரு போலீஸ்காரர் சொன்னார். உண்மையே என்கிட்ட பேசினார். ஒரு கார்பரேஷன் பேசினேன். ஐ ஆம் டெல்லிங் யூ இட் இஸ் ஹேவிங் அன் இம்பேக்ட். பட் ஆனால் நான் சொல்கிறேன், இன்னும் கரப்ஷன் நான் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்தேன், டாஸ்மாகில் இருக்குது. ஓகே, அதனால் எல்லாம் ஒரு நாளில் மாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் மாற்றணுன்ற நம்பிக்கையும் தகுதியும் திறமையும் உள்ள ஒரு முதல்வர் இருக்கார். தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு. தமிழகம் இது பண்ணிட்டுன்னா இது எல்லா அரசியல்வாதியும் அடித்து ஒடிச்சிட்டு போகிறது. ஏன்னா லஞ்சம் வாங்காத அரசியல்வாதி இல்லை. நான் மோடி உட்பட சொல்கிறேன். அவர் லஞ்சம் வாங்கினான்னு சொல்ல, எனக்கு அது தெரியாது. ஆனால் அவர் கட்சி லஞ்சம் வாங்குதுன்னு எனக்கு தெரியும். அவர் மறுக்க முடியாது, வேணா 1000 சொல்லட்டும். மேபி என்ன ஜெயிலில் போடுவாங்களோ கேஸ் போடுவாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையை மட்டும்தான் நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சது எது சத்தியன்றதோ இன்னைக்கு நான் சத்தியத்தை மட்டும்தான் பேசுகிறேன். நான் ஒரு அரசியல் வரைச்சே நான் ஒழுக்கமாக இருப்பேன்னு எனக்கு ஒரு துளி கூட சந்தேகம் இல்லை. ஆனால் என்னை சுற்றி இருக்கவங்க இந்த கட்சியே மாற்றிட முடியும். நான் எங்கள் கட்சியில், நான் ஒரு கட்சியில் இருந்தால் கட்சியில் காசு வாங்கி கொடுத்தாங்கனால தான் எனக்கு இன்றைக்கி நான் ஒரு பெரிய இதுவாக இல்லை, என்னால் நான் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி. ஸோ இதை செய்யக்கூடிய ஒரு முதல்வர் தலைவர் இருக்கார். அவர் எல்லா அரசியல்வாதிகளும் இன்னைக்கு கூட இருக்கவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாருமே அவரை கவுக்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் இதில் ஊறி போயிட்டாங்க. ஒவ்வொருத்தனும் இதை நானே பயப்படுறேன். இதை எப்படா மாற்ற போறாருன்னு சொல்றாருன்னு. ஆனால் இந்த மாதிரி மாற்றணும்னு சொல்கிறேன். நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்கிறேன், யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன் கட்சியில் சேரலாமான்னு கூட. அப்புறம் நான் 37 வருஷம் அரசியல்வாதி இல்லை, எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. அதனால் நான் நினச்சேன், வரட்டும், அவங்க கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரி ஆட்கள் தேவைன்னு எனக்கு தெரியும். கூப்பிடட்டும் அவங்க, நம்ம ஒரு இதுவாக போய் சேரணும் அப்படின்னு பார்த்தேன். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நான் தாவேக என்ற இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலேயே பார்க்காத ஒரு நல்ல இயக்கத்தின் முதல்வர் தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியில் இன்றைக்கி அவங்க யாரும் எனக்கு அழைப்பு விடலை. ஆனால் நான் இந்தியாவை மாற்றணும்னு வந்தேன். இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக கிழிச்சு இல்லை. இந்த மாதிரி ஒரு மனுஷன் சொல்லச்சே, அந்த மனுஷன் பின்னால் போய் நிற்கலைன்னா நான் என்ன பெருசாக நாட்டுக்கு தொண்டு செய்யணும்? நான் விஜய் என்ற ஒரு தனி மனிதனுக்காக போல, விஜய் என்ற சீஃப் மினிஸ்டருக்காக போல, விஜய் ஆரம்பித்த கட்சிக்காக போல. ஆனால் அவருடைய கொள்கைகள் இருக்கு பாருங்க. நான் சத்தியமாக இந்த நாட்டை மாற்ற முயற்சி பண்ணுவேன்டா, பண்ணிடுவேன்டான்னு ஒரு தைரியம் இருக்கு. இது வரைக்கும் செஞ்சிருக்காருல்ல. விளையும் பயிர் முளையிலேன்னு வாங்க. In the 60 days, I think he has proven it. I am willing to dedicate my life. I don't know, எனக்கு ஒரு பதவி எல்லாம் ஒன்று இருக்கணும் இல்லை, நான் தொண்டனாக இருந்தால் கூட போகிறோம். I'm going to do my best to support him and I'm announcing today. இன்னும் நான் இது வரைக்கும் சேரல. மேபி இன்னைக்கு சாயந்தரம் போய் இந்த ஆன்லைனில் ஒரு இது இருக்குன்னு இருக்கேன், ஃபில்அப் பண்ணி விட்ருவேன். அப்புறம் விருப்பம் இருந்தால் அவர் என்ன பார்க்குறேன்னு நேரம் கேட்டு பார்த்தேன்னா பார்க்க போகிறேன். பட் டசன்ட் மேட்டர். இந்த நாடு மாறணும்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன், என்ன மாதிரி பல பேர் இருக்காங்க, பண்ணணும் எப்படி செய்யறதுன்னு தெரியாமல் துடிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த நாட்டை மாற்றணும்னு. தயவு செஞ்சு அவங்கள கேட்டுக்கிறேன். ஏன் நான் இன்னும் அந்த சேரலை, ஆனால் கட்சியில் இன்றைக்கிக்குள்ளே சேர போகிற ஒரு தொண்டனாக சொல்கிறேன், நல்லவங்க நல்லாரை காண்பதும் நன்றே, நல்லார் சொல் கேட்பதும் நன்றே. நல்லவங்க நல்லவங்களோடு இருப்போம். ஏன்னா நல்லவன் யாரும் ஒன்று சேரலை. ஏன்னா அவனுக்கு ஒரு அஜெண்டா இல்லை, அவனில் பணம் பண்ண போகிறதில்ல. அதுவும் பணம் பண்ண போகிறலன்னு சொன்னால்தான் நான் இன்றைக்கி சேர்றேன். இந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு கை கொடுக்கலன்னா நீங்களும் நானும் இருந்து என்ன பிரயோஜனம்னு கேட்குறேன். ஐ திங்க் ஐ ரிக்வெஸ்ட் யாரும்
அங்கே இது ஒரு சுதந்திர போர் நடந்தது. அன்றைக்கி வந்து யாரும் ஒன்று இந்த நாடு சுதந்திரம் ஆகிடும், என்னால் எனக்கு லாபம் கிடைக்கும்னு எல்லாம் யாரும் ஒருத்தனும் சேரல. அந்த மாதிரி நிறைய பேர் இந்தியாவில் இருக்காங்க. அதனால தான் இன்னும் மழை பெய்யுது. தமிழ்நாட்டில் இருக்காங்க. மக்கள் போட்டாங்க. அவர் சொன்னார்ல, டேய் காசு வாங்காமல் பண்ணிட்டல, பெரிய புரட்சி இல்லைன்னு சொன்னார்ல, பெரிய புரட்சி தான். தயவு செஞ்சு கேட்குறேன், அனைவரையும் கேட்குறேன், எப்படியெல்லாம் நீங்கள் இந்த கட்சியில் சேரணும் இல்லை வேணாங்கிறது இல்லை. ஆனால் இந்த மனுஷனுக்கு நான் தமிழ்நாட்டையே மாற்ற போகிறேன்னு நான் இந்தியாவே மாற்றுவார்னு நினைக்கிறேன். இது மாதிரி தொடர்ந்து நடத்தினா அதுக்கு நம்ம எல்லாரும் கை கொடுக்கறது நம்ம கடமை. நான் மற்றவங்களுக்காக வந்து ஐ திங்க் மகாத்மா காந்தியை நான் நம்புகிறேன். எந்த மாற்றத்தை நீ விரும்புகிறாயோ அந்த மாற்றமாய் நீ இருன்னு சொன்னார். அந்த மாற்றத்தை நான் இன்னைக்கு செய்யணும்னு உங்கள் ஸ்டூடியோவில் பெருமையோடு நினைக்கிறேன். காலம் பதில் சொல்லணும். நான் உண்மையிலேயே செய்ய போகிறேன்னா அவர் செய்யணும்னு இறைவனை பிரார்த்திச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் 37 ஆண்டு காலம் அரசியலில் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதிய கட்சி ஒரு 60 நாள்லாம் ஆட்சி அமைச்சிருக்காங்க. அவருடைய பேச்சு மீதும் அவருடைய கொள்கையின் மீது நம்பிக்கை கொண்டு உங்களை அந்த கழகத்தில் இணைத்துக் கொள்வதற்கு அவர்கள் அழைத்தாலும் சரி அழைக்காவிட்டாலும் சரி நான் ஒரு அடிப்படை தொண்டனாக இருந்து விட்டு போகிறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் வந்து அந்த கட்சியில் இணையதாக சொல்லியிருக்கீங்க. எங்களுடைய வாழ்த்துக்கள். உங்களை மாதிரி உணர்ச்சியோட சொல்கிறேன். உங்களை மாதிரி ஒரு இந்த நாட்டுக்காகவும் தேசத்திற்காகவும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நல்லவர்களோடு இணைவதற்கு எங்களுடைய தமிழ் அலை சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சார். நீங்கள் ஒரு உணர்ச்சி பிளம்போடு இருக்கீங்க. அவர் பேசும்போதும் நிறைய உணர்ச்சி வசமாக நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அதாவது இந்த எதிர்க்கட்சிகளை வந்து நீங்கள் எப்படி தோக்கடித்து விரட்டி அடித்தீங்களோ அது மாதிரி வரக்கூடிய தேர்தல்களிலும் அவங்கள ஓட ஓட விரட்டி தோல்வி அடைய வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை அவர் சொல்லியிருக்கிறார். அந்த பேச்சை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதோட பேச்சை விட அதனுடைய சப்ஸ்டன்ஸை தான் பார்க்குறேன். தீய சக்திகளை விரட்டணும், அது யாராக இருந்தாலும். ஸோ அவர்களுக்கு மக்கள்கிட்ட புரிகிற மாதிரி அவர் பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஐ திங்க் தி இம்பார்ட்டன்ட் இஸ் அல்லவை தேயாரம் பெருகும் நல்லவை நாடி நீ செய்ய தான் நான் நம்புகிறேன். அவர் ஒரு உணர்ச்சி பூர்வமாக சொன்னார், நான் இன்றைக்கி உணர்ச்சி பூர்வமாக சொல்கிறேன். இதை மாதிரி வந்து இது வந்து நாட்டுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லோருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அது எங்கே வேணாலும் இருங்க, நல்லதை ஆதரிங்க. நாடு மாறணும், நாட்டில் இருக்க அடித்த தட்டு மக்கள் மாறணும், மாறுவாங்க. ஓகே சார். அவர் பேசும்போது சொன்னார், நீங்கள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐம் ரியலி ஹாப்பி சம்படி இஸ் டூயிங் திஸ். இன்றைக்கி இல்லைன்னா உங்கள் தேட்டருக்கு வந்துருக்க மாட்டேன். ஐ திங்க் இது மாதிரி ஒருத்தன் இதான் சொன்ன விடுதலை போராட்டத்தில் யாரும் எதிர்பார்த்து வரல. இவர் செய்கிறார்ல, எப்படியோ அங்கே வந்துட்டார். அது பெரிய இறைவனுடைய அருள் தான். அவர் செஞ்சது மட்டும் இல்லை. இதெல்லாம் இந்த மாற்றங்கள்லாம் காலத்தின் கட்டாயம். இறைவன் அருள் இருக்கு. மக்கள் தான் இறைவன். மக்கள் தான் இதை செஞ்சாங்க. அவரே அதை சொல்கிறாரு. என்ன எப்படி காசு இல்லாமல் நான் நினச்சி ஊறி போச்சு இந்த சமுதாயம். ஊறி போச்சு லஞ்சத்தில். லஞ்சம் மற்றதெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த லஞ்சம் இருந்ததுன்னா பெரிய அளவில் மாறிடலாம். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு 3 எலெக்ஷன் இந்த மாதிரி பார்த்துருவோம். இந்தியா மாறுதா இல்லை பாருங்க. ஏன்னா மற்ற அரசியல்வாதிலாம் மாறணும், இல்லைன்னா அவன் அடித்து விரட்டிடுவானுங்க. அதை பண்ணியிருக்காரு. இதை விட என்ன பண்ணணும் நாட்டுக்கு? அதாவது சார், தேர்தலில் வாக்குக்கு பணம் கொடுக்கறது அப்படிங்கிற வந்து ஒரு ஃபார்முலா, திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் உருவாச்சு. தமிழ்நாட்டில் உருவாகி தான் அது வந்து மற்ற மாநிலங்களையும் மற்ற இடங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சிது. அதற்கு முன்பு வரைக்கும் மற்ற மாநிலங்களில் வந்து வாக்குக்கு காசு கொடுக்குறங்கிற ஒரு சிஸ்டமேட்டிக்கா இல்ல இருந்தது. அதாவது மிகப்படுத்தி ஒன்று, அதாவது கண்டிப்பாக வாக்குக்கு காசு கொடுத்தா தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி நிலை இல்லை. ஆனால் இந்த திருமங்கலம் ஃபார்முலாக்கு பிறகு இந்த மெத்தடை வந்து மற்ற மாநிலங்களும் பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. முன்னாலேயும் பெரிய பரவலாக 96, 91 இடைச்சேர்தல்கள்லாம் இருந்தது. ஐ திங்க் திஸ் ஹஸ் பீன் சிஸ்டமடைஸ்ட். பிரேக்கிங் தி சிஸ்டம் requires people's will. People had given a mandate. ஓகே. அதனால் இது இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு மாற்றத்தை தரப்போகிறது. ஓகே, அதுதான் நானும் சொல்ல வரேன். அதாவது அந்த ஃபார்முலா ஆரம்பித்த இடம் தமிழ்நாடு. அதே மாதிரி லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு மாநிலம் வந்து தமிழ்நாடாக உருவாகி அது அப்படியே நாடு முழுவதும் பரவதற்கு இந்த ஆட்சி உறுதுணையாக இருக்கும்ங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா? நிச்சயமாக இருக்குது. இல்லைன்னா நான் இன்றைக்கி இதை சொல்லியிருக்கவே மாட்டேன். பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை ஒரு மேலே இருக்குது, பண்ணுவான்னு இருக்குது. அதுக்கான அவர் மட்டும் பண்ண முடியாது, நம்ம எல்லாரும் செய்யணும். நான் வந்து லஞ்சம் சத்தியமாக வாங்க மாட்டேன்.
ஆனால் இது வரைக்கும் லஞ்சம் கொடுக்காம இருந்தால் 95% முடிச்சு நான் 5% நான் கொடுத்துருக்கேன். வெக்கப்படுறேன், ஆனால் கொடுத்துருக்கேன். இன்றைக்கும் நான் என்னால் வந்து சத்தியமாக ஒரு பைசா கூட கொடுக்காம இனிமேல் வாழ்க்கை பூரா இருப்பேனான்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா நான் பொய் சொல்ல விரும்பலை. ஆனால் நான் நிச்சயமாக முயற்சி செய்வேன். ஓகே சார். சார், பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நான் சொன்ன சட்டப்பேரவையில் நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எந்த பார்ட்டின்னு கூட நான் சொல்லலை. ஆனால் ஓடுன்னு ஓடி போயிட்டாங்க. மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது. அதுதான் நான் அது அவங்களுக்கு இவர் சொன்னது கரெக்டு தான். குத்தமுள்ள நெஞ்சு குறுகுறுன்னு இருக்குன்னு சொன்னார் அவர். அதே வார்த்தையை, அது ஒரு பழமொழி உண்டு தமிழகத்தில், அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினார். எனக்கு பட்டுன்னு அவர் பேசவே எனக்கு அந்த வார்த்தை தான் நான் ஐ திங்க் ஹீ சேயிங் த ரைட் திங். ஹீ சேயிங், அவர் வந்து ஐ நோ ஹி ஹேட் பேப்பர்ஸ் டு இது, ஆனால் அது உள்ளத்துலேன்னு வந்த பேச்சு இதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் என்னால் உள்ளத்தில் கனெக்ட் ஆக முடிஞ்சுது. அவர் வந்து குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுன்றது, அதனால தான் எழுந்து ஓடினாங்க. ஐ திங்க் ஹீ இஸ் ரைட். அநியாயம் பண்ணுறாங்க. இல்லை இன்னொன்று, நான் வந்து பிரதமர் இவ்வளோ பேசினாலும் நான் ஏன் பிரதமர் கட்சிக்கு பல பேர் சொல்லியிருக்காங்க, அழைப்பும் வந்தது. இதுலேயும் என்ன கூட இந்த மீடியாலேயும் சரி, நான் இப்போ இதுலேயும் என்னுடைய சோஷியல் மீடியாலையும் நீங்கள் தேவைக்கால் சேரணும் அப்படின்னு சொன்ன மாதிரி பல பேர் இதில் சொல்கிறாங்க. உங்களுடைய இதில் கூட காமெண்ட்ஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க. அப்போல்லாம் வந்து சொல்கிறாங்க, அவருடைய விருப்பத்தை சொல்கிறாங்கன்னு நான் சின்ன தேவைக்காக்கும் சொன்ன மாதிரி. ஆனால் பிரதமருக்கும் அவர் சிறந்த பேச்சாளராக இருந்தாலும், ஒரு பெரிய கட்சியின் தலைவராக இருந்தாலும், அவர்கள் அழைத்ததன் போதிலும் நான் போகல, ஆனால் இவர் அழைக்காமையே போகிறேன் அப்படின்றதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியாவில் ஒரு கட்சியை தவிர, அந்த சுதந்திர போராட்டத்தை இயக்கத்தில் இருந்த கட்சியை தவிர எல்லா கட்சியிலையும் ஒரு வெறுப்பால் தான் அரசியல் செய்கிறாங்க. இந்த மனுஷன் வெறுப்பை சொன்னார். எதுக்கு சொன்னால், தீய சக்திகள் மேலே வெறுப்பு உண்டாக்கினார். அப்போ கூட தப்பு மேலே தான் வெறுப்பு சொல்கிறாங்க. ஒரு தனி மனிதர் மேலே அது மாதிரிலாம் வெறுப்பு உண்டாக்கலை. அது ஜாதிய கட்சிகள் இருக்குது, மதவாத கட்சிகள் இருக்குது. தமிழகத்தில் சாதியத்தை கொண்டு தான் இந்த இருக்க சோக்கால் தீய சக்திகள் வந்து இது பண்ணுது. இதை வந்து இவருக்கு கொள்கையே இல்லைன்றாங்க. ஐ எம் டெல்லிங் யூ, இவருடைய கொள்கையை இன்னும் சரியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் எ லிங்கனிசம். அவர் என்ன லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் என்ன சொன்னார்? த கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள், பை த பீப்புள். மக்களால், மக்களுக்கான, மக்களுடைய அரசாங்கம்னாரு. அதுதான் இது. இந்த கட்சியினுடைய கொள்கை என்னென்னா, மக்களாலான, மக்களுக்காக, மக்களுடைய அரசாங்கமாக இந்த கட்சி திகழும். இந்த கட்சி அப்படி தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் எ லிங்கோனிசம், இட்ஸ் நாட் அ காம்யூனிசம். காம்யூனிசம் என்ன பண்ணுது? ஒரு வர்க்கத் போர் மாதிரி பிரிக்கிறாங்க. அப்புறம் ஜாதியத்தால் பிரிக்கக்கூடிய தமிழகத்தில் கட்சி இருக்குது, மதத்தால் பிரிக்கக்கூடிய கட்சிகள் இருக்குது. ஆனால் இவர் எல்லாத்தையும் இணைத்து வைக்கக்கூடியவர். அதை பேச்சில் இல்லை, எல்லாம் வந்து வார்த்தைகள் அளந்து அழகாக போட்டுடலாம். காட்டிட்டார்ல, பெரிய புரட்சிங்க இது. ஐ எம் டெல்லிங் யூ, ஐ எம் எக்ஸைட்டட் டு பி ஒர்க்கிங் அண்டர் ஹிஸ் லீடர்ஷிப். ஐ திங்க் இது வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைத்த ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி சுதந்திர போராட்டத்தில் நான் அப்போ நினச்சிப்பேன், சின்ன பையனாக இருந்துச்சு, நம்மளாம் இருந்தால் போயிருப்போம்லன்னு. நான் ஒரு தடவை ஜெயிலில் போய் இருந்தேன். ஜெயிலில் என்னை அடித்தாங்க. அடிக்க வச்சவொடனே நான் ஓடி போய் ஓய்ஞ்சிக்கிட்டேன் ஒரு செல்லை. 1989 காமராஜர் பெயரில் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி தான், பல தலைவர்கள் இருந்தாங்க. அது பின்னால் நான் அரெஸ்ட் ஆனேன். ஓய்ஞ்சிக்கிட்டு அப்போ நான் அழுதேன். நான் வந்து அடிப்பட்டதால் இல்லை, சுதந்திர போராட்ட காலத்தில் அடித்தாங்க, அடியை வாங்கிட்டாங்க இருந்தால் இல்லை, நான் பயந்து போய் ஒரு செல்லில் போய் ஓய்ஞ்சிக்கிட்டேன்னு அழுதேன். இது அது மாதிரி இன்னொரு வாய்ப்புன்னு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை நம்ம எல்லாரும் உபயோகப்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே சார். சார், இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக இன்று பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொன்னார். பெரம்பலூரில் நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் போகும்போதே அங்கே காவல்துறையினர் வந்து என்னை எச்சரிக்கை விடுத்தாங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறனால நீங்கள் உங்களுடைய கூட்டத்தை ரத்து செய்து விடுங்கள்னு சொன்னாங்க. நான் அதை திரும்பி போயிட்டேன். அதே மாதிரி கரூரில் வந்து என்னை சொல்லியிருந்தா கூட இந்த சம்பவம் நடந்திருக்காது. என்னை வந்து போலீஸ்காரர்களாம் அழைத்து வந்து வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி சொன்னார். இன்று சிபிஐ விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கும் போது இந்த மாதிரி சொல்வது விசாரணையை அடிப்பட்டவனுக்கு தான் தெரியும் அவனோட வலி. ஐ திங்க் அவருக்கு வலி இருக்குன்னு நினைக்கிறேன். நேர்மையான முறையில் சட்டம் தன் கடமையை செய்யும். அது யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவார்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அவர் சொன்னால் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விஜய் என்ற ஒரு மனிதனை நான் நம்புகிறேன். ஓகே சார். அதனால் எனக்கு ஆனால் இதை பற்றி
ஐ டோன்ட் நோ த டீட்டெயில்ஸ் பட் ஐ பிலீவ் இன். ஓகே சார். இந்த கரூர் சம்பவத்தில் மரணமடைந்த 41 பேரில் 32 பேருக்கான அதாவது கருணை அடிப்படையிலான பணி ஆணை இன்று வந்து முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். இதற்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது இது வந்து தவறான முன்னுதாரணம் ஆகிவிடும், ஆகையால் முதலமைச்சர் இதை தவிர்க்கணும்னாரு. ஆனால் இன்னைக்கு பணி ஆணை வழங்கப்பட்டு விட்டது. இல்லை இதை எப்படி என்னன்னா, முதல்ல இவங்க கோர்ட்டுக்கு போனாங்க தீய சக்தி, அவர் கரூருக்கே போகக்கூடாதுன்னு. அப்புறம் கோர்ட்டே நல்லா அடித்து சொல்லிட்டாங்க, அவர் சொன்ன மாதிரி சம்மட்டி அடி. விஜய் தெளிவாக சொல்லியிருக்காரு. ஐ கெஸ் இப்போலேருந்து நான் முதல்வர் விஜய்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், தலைவர் விஜய்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். பட் எனிவே கம்மிங் பேக், கம்யூனிஸ்ட் அவர்கள் அதாவது இந்த மொழி போராளிகள்னு ஒன்று பண்ணி அவங்களுக்கெல்லாம் இது பண்ணாங்க. அப்போ கம்யூனிஸ்டுகள் என்ன சொன்னாங்க? சரின்னு சொன்னாங்களா, தப்புஞ்சாங்களா, அதை எதிர்த்தாங்களா? சரிதான் சொன்னாங்க. சரின்னு சொன்னாங்க. ஐ டோன்ட் நோ அபவுட், நாம் இப்போ என்னால் நாம் போய் பார்க்கணும். கம்யூனிஸ்டுகள் இருக்கின்ற ஸ்டேட்டில் அவர்களுக்காக போராடிய, வர்க்கப்போருக்காக போராடி அவர்கள் தன் உயிரை கொடுத்தவர்களுக்கு அவர்களை கண்ணியமாகப்படுத்தி அவங்க கௌரவப்படுத்தி அவங்களுக்கு இது பண்ணாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இவர்கள் வந்து வீணாக கொல்லப்பட்டவர்கள் அரசால். இது வந்து தனி மனிதருக்கா, விஜய் வந்து அவருக்கான பணத்தை கொடுத்தாரு, எல்லாம் பண்ணிட்டாரு. அரசனுடைய கவனமின்மை, அது வேணும்னு செஞ்சாங்களான்னு எனக்கு தெரியல. எந்த அரசாக இருந்தாலும் கவனமின்மையால் தானே இது நடந்தது. அப்போ ஏன் அரசு இது பணம் கொடுக்கறதுல என்ன தவறு? பணி ஒன்றும் கேட்டால் நான் நினைக்கிறேன், ரோட்டில் எவனாவது விழுந்துட்டான்னா செத்துட்டான்னா அந்த கார்பரேஷனோ தமிழக அரசோ இந்திய அரசோ அந்த இதை வந்து கொடுக்கணும். அமெரிக்காலாம் இதில் வந்து 20 கோடிகள்லாம் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அரசனுடைய கவனக்குறைவால், போலீஸுடைய கவனக்குறைவால் வேணும் சதி செஞ்சாங்களான்னு காலம் பதில் சொல்லும். ஆனால் அப்படியே சதி இல்லை என்றாலும் இவர்கள் அரசனுடைய கவனக்குறைவால் தான். அதில் வந்து அவர்களுக்கு வேலை கொடுப்பதில் என்ன தவறு? ஃபர்கெட் அபவுட் வாட்ஸ் இது. அவர் வந்து தாவேக்கா இவரை பார்க்க வந்தாங்கன்றதுக்கெல்லாம் நீங்கள் சொன்னால் கூட சரியாகலாம். எத்தனை தடவை கம்யூனிஸ்டுகள் வந்து இதில் இருந்தவர்களுக்கு இது கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் இல்லை கள்ளக்குறிச்சி அதாவது போலி மதுபான விவகாரத்தில் இறந்தவங்களுக்கு கூட அரசு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதான் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, எப்படி கம்யூனிஸ்டுகள் இப்படி ஆறாங்கன்னு எனக்கு புரியல. அதாவது அவங்க எனக்கு இந்திய கம்யூனிஸ்டில் ஆட்சியில் இருந்த மாநிலங்களில் இருக்க கம்யூனிஸ்டுகள் வந்து கரப்ட். லெட்ஸ் பி வெரி கிளியர் அபவுட் இட். அது மம்தா பானர்ஜிக்கு முன்னால் வெஸ்ட் பெங்காலாக இது பண்ணவங்களா இருக்கட்டும், அவங்க வந்து வன்முறையால் இது பண்ணியிருக்காங்க. இப்போ பிரணாய் மேலேயும் அந்த குற்றங்கள் இருந்தது. ஆனால் தமிழக கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மேலே எனக்கு பெரியதொரு மரியாதை உண்டு, இன்றும் உண்டு. ஆனால் இவர்கள் இந்த மாதிரி பேசுறது வந்து அதாவது அரசியலுக்காக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒன்று தெளிவாக சொல்கிறேன், அது கூட்டணி கட்சிகளாக இருக்கட்டும், இல்லாமல் போகட்டும், இன்றைக்கி யாரெல்லாம் நல்லவர்களோடு இல்லையோ அவர்கள் மக்களால் அடையாளம் காட்டப்படுவார்கள். இவர் தொடர்ந்து நல்லவராக இருந்து மக்களுக்கு செய்வார்ன்ற முழு நம்பிக்கை எனக்கு இன்றைக்கி இருக்குது. ஓகே சார், நீங்கள் கூட்டணி கட்சி குறித்து சொன்னதுனால உங்ககிட்ட இன்னொரு கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது சார். அதாவது தாவேக்காவுடைய அமைச்சரவையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாற்றி பேசிட்டு வர்றார் திரு தொல் திருமாவளவன் அவர்கள். நாங்கள் வந்து தாவேக்காவுடைய அமைச்சரவையில், அதாவது தாவேக்கா அரசு அமைச்சருக்கு அமைச்சரவையில் இருக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து திமுகவோட ஒரு நட்புறவோடு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு முறை பேசும்போது சொல்கிறாரு, தாவேக்காவும் திமுகவும் ஒரே கோட்டில் இருக்கணும், அதாவது பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய புள்ளியில் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிறார். இது ஒரு முரண்பட்ட வாதமாக பார்க்கப்படுகிறது. அதாவது அவர் அரசியல் கட்சி தலைவராக இருக்கிறதால நீங்கள் முரண்பட்ட இதுவாக பார்க்கலாம். எனக்கு திருமாவளவன் அவர்கள் நண்பர் தான், எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு, எங்கள் அப்பாவோட இருந்து வந்து கூட கட்சி வரைக்கின்றார். அவர் அரசியல், தமிழக அரசியலுடைய என்ற நிலையிலிருந்து எடுத்துட்டு அவர் சொல்கிறது பாருங்கள். அதாவது ஒரு பொது, இப்போ நான் என்ன சொல்கிறேன், லஞ்ச லாவண்யத்துக்கு எதிராக எல்லாருமே ஒன்றா சேரணும்னு சொல்கிறேன்ல, அது மாதிரி இந்தியாவில் மத சார்பாக மக்களை பிரித்தாளும் இதுக்கு பதில் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறாரு. அதில் ஒன்றும் பெரிய தவறு இருக்கிறதா எனக்கு தோணல. அதாவது கொள்கை அடிப்படையில் சில விஷயங்களில் நம்ம எதிரியாக இருந்தாலும் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு இதை எதிர்ப்பது பெரிய தவறுன்னு நான் நினைக்கல. அதே போல் அவருக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா, அதை வந்து அரசியல் காரணங்களுக்காக செய்கிறார்களான்னு இதெல்லாம் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவருடைய கட்சியிலேயே அவருக்கு 2 விதமான எண்ணங்கள் இருக்குது அவருக்கு. அதனால் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இஸ் சர்க்கம்ஸ்டான்ஸ். அதனால் அவர் அதாவது பனைமரத்துக்கு கீழே உட்காந்து பாலை குடித்தாலும் கல்லுன்னு சொல்லக்கூடிய உலகம் இது.
அவர் சொல்வதை அரசியலுக்கு அப்பாற்பட்டு இருந்து பார்த்தா ஒன்றும் பெரிய தவறாக பார்க்க முடியாது. ஒருத்தர் கூட நான் ஒரு கூட்டணியில் இருக்கன்றதுக்காக மற்றவர்கள் எனக்கு வந்து எதிரின்னு நான் சொல்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் எதிரின்னு நான் நினைக்கல. ஏன் எனக்கு பாஜக எதிரின்னு நினைக்கல. அவருடைய கொள்கைகளை நான் வந்து ஒத்துப்போகலை. அப்படின்னு இருக்குச்சே அது நட்புன்ற வார்த்தைகளை வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஒரு அரசியல் பார்வையாக எல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். மேபி அது கொஞ்சம் மாறணும்னு நினைக்கிறேன். அவர் யார் எது சொன்னாலும் நல்லது சொன்னால் ஏன் ஏற்றுக்கூடாது? அதுதான் என் பார்வை. ஓகே சார். நீங்கள் இன்றைக்கி கரூர் சம்பவத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேக்காவுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பேசியதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி போய் ஒரு மானசீகமாக நீங்கள் வந்து தாவேக்காவுடைய தொண்டராக இன்னிலிருந்து ஆயிட்டீங்கன்னா சந்தேகமே இல்லை. இன்னைக்கு போய் நான் ஆன்லைனில் சேர்ந்துருப்பேன். நான் அப்படி கருதுகிறோம். வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தாவேக்காவில் இணைந்து முதலமைச்சர் திரு விஜய் அவர்களோட இணைந்து அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தமிழலை சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். நன்றி, வணக்கம். அணிலா அவருக்கு இருந்து நிச்சயமாக இந்த நாட்டுக்கு, நாட்டு மக்களுக்கு, தமிழகத்துக்கு ஒரு தொண்டாற்றக்கூடிய வாய்ப்பாக இருந்து முயற்சி தொடர்ந்து செய்வேன். ஏன்னா அரசியல் மூலமாகத்தான் பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று நான் அரசியலில் சேர்ந்தவன். அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கார். ஸோ he is a leader. I just need to follow him. நன்றி, வணக்கம் சார். வாய்ப்புக்கு நன்றி.